நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்கிறவங்க தான் சார் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். லவ் வந்து வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட் இல்லை, தேவை தான். அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாதுன்றது இந்த படம் நல்ல மெசேஜ் இது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை, நம்ம டிவியில் பார்க்குற மாதிரியே ஜாலியாக இருக்கார். காமெடிஸ் வந்து டிவியில் பார்த்ததோட நான் பிக் பாஸில் நிறையா பார்த்துருக்கேன். 24/7 தான் பார்ப்பேன், எப்பயுமே பிக் பாஸ் பார்ப்பேன். ஓகேவா, அதில் பார்த்ததோ இதில் பெட்டராக தெரியுது நான் யோசிக்கிறேன். எல்லா ஆடியன்ஸ் பார்க்கலாம், மெயினாக லவ்வர்ஸ் பார்க்கலாம். படம் ஃபுல்லாகவே காமெடி தான் பிரதர். இடையில சின்ன சின்ன எமோஷன் வந்து கிளைமேக்ஸில் ஃபேமிலி எமோஷனலாக கொண்டு வந்து ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபீல் குட் மூவி. நல்ல ஃப்ரெண்ட்ஸோட வந்து கலகலன்னு சிரித்து பார்த்துட்டு போகலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் ஒரு ரொம்ப லைட் வெயிட்டாக என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நல்லா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிலிம். எப்படி சொல்கிறது, நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி எல்லா ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே டச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். அதுதான் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் இது ஒன்று தான். நான் ஓப்பனாக சொல்கிற மாதிரி தான். நான் இப்போ 1 டைம் தான் பார்த்துருக்கேன். இப்போ 2வது டைம் ஷோ இல்லை, வேறு தேட்டரில் தான் இருக்குது. அதான் 4:30 இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேறு ஷோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ண போய் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வரப்போகிறேன். அதாவது படம் ஃபுல்லாகவே என்ஜாயிங்காக தான் ப்ரோ இருந்தது. ஃபைட்டிங்கு, காமெடி மெயினாக. அதை ராஜுனாலே நம்ம பார்ப்போம்ல, காமெடி தான் எதிர்பார்க்குறோம். நல்லாயிருக்கு. கண்டென்ட்னால் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு. இன்னொன்று வந்து நீங்கள் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சூசைட் அட்டன் பண்ணுறது, அது மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு பாஸ்ட் இஸ் பாஸ்ட், மூவ் ஆன் ஆகுறது. எமோஷ்னலும் இருக்குது, காமெடியும் இருக்குது, ரொமான்ஸ் எல்லாமே கலந்துருக்கு ப்ரோ. அது வந்து எப்படின்னா அதான் மெயினாக வந்து பாஸ்ட்டை வந்து நீங்கள் விட்டுட்டு ஃப்யூச்சரும் இல்லாமல் ஃபாஸ்ட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன நடக்குதோ இந்த நாளுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அது. ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை, நம்ம டிவியில் பார்க்குற மாதிரியே ஜாலியாக இருக்கார். ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே அதான் ப்ரோ, எல்லாமே கலந்துருக்கு. ஃபேமிலியிலேருந்து எல்லாமே கலந்துருக்கு. எல்லாருமே பார்க்கணுன்னு தான் நினைக்கிறாங்க. வெரி குட் மூவி. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நடித்த மாதிரியே தெரியல. இதில் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆமாம். ஸோ சில பேர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சிக்கிட்டு இருந்தா ஒரு நல்ல அட்வைஸ் கூட மூவ் ஆன் அப்படின்னு, எல்லாத்தையும் forget and move on. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ நைஸ் மூவி. ஒரு மாரல், ஒரு அட்வைஸோடையும் ஒரு ஹியூமரோடையும் எல்லாம் ஒரு காம்பினேஷனாக எடுத்திருக்காங்க. ரொம்ப திங்க் பண்ணி அந்த ஸ்டோரி லைனை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணார். ஃபர்ஸ்ட் டைமுக்கு நான் நினச்சேன் ஏற்கனவே முந்தி 2-3 தரம் படம் பண்ணியிருப்பாருன்னு. பட் அப்படி தான் சொன்னாங்க இஸ் அ நியூ கமர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி பீப்புள், ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு ஆப் படம் அது. நல்ல படம் சார், யூத்ஃபுல்லான படம். எவ்வளோ யூத்ஃபுல்லாக இருக்குது, 2Kக்கு எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பார்க்கவே வந்தது. அதாவது அவர் கடைசியாக சொல்கிறது வந்து பாஸ்ட்னா இறந்து போச்சு, அதை பற்றி மறந்துடுங்க. அதை தமிழில் சொல்கிறார் சார் அழகாக. அது இறந்த காலம் அப்படின்னு தமிழில் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து அது மறந்து போச்சு, அதை பற்றி யோசிக்காதீங்க, இட் இஸ் டெட். ஃப்யூச்சருங்கிறது ஒரு ட்ரீம். அதை ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 2வது என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே வாழ்க்கையில் இன்சிடெண்ட்லாம் நடக்கிறது. ஒரு ஃப்ரெண்டு வந்து லவர் ஆகலாம், இல்லை லவர் வந்து ஃப்ரெண்ட் ஆகலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறது ஆல்வேஸ் குட் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ராஜ் நல்லா பண்ணியிருக்கார் சார். அதாவது இந்த ரோலில் வந்து எக்ஸ்பெக்டடை விட நல்லா பண்ணியிருக்கார் சார். நான் கொஞ்சம் நடுவில் எமோஷன் வந்து தெரியல, ஒரு சட்டிலாக பாசிவ் வேல எமோஷன் சொல்லியிருக்கார் சார் ஃபஸ்ட் டைம். இப்போ படிக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி அடிக்கடி பிரேக்கப் ஆகிட்டு என்ன செய்யுதுன்னு தெரியல. பிரேக்கப் வந்து ரொம்ப காமனான வேர்டு. நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்கிறவங்க தான் சார் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். தே வில் கம் பேக் டு த நார்மல் சார். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது ஒரு பேரண்ட்டுங்கிற ஆஸ்பெக்டில் படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத ரொம்ப சாதாரணமாக அதை செல்வாண்டன் மூலமாக சொல்லியிருக்காரு. யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் சார் படம். ரொம்ப வந்து லவ்வும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, எமோஷ்னலாக ரொம்ப அருமையாக நல்லா டச் ஆச்சு. எல்லோரும் கூட ரொம்ப யங்ஸ்டர்ஸ் கூட ரொம்ப லைஃப்பில் இந்த படம் வந்து ரொம்ப அழகாக சிங்க் ஆகி ரொம்ப அருமையாக இருக்கும் சார். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல. இது வரைக்கும் ராஜு நம்ம பார்க்காத புது ராஜு இதில் பார்க்கலாம். ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குங்க சார். இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த லவ்வில் வந்து கிராமத்துலாம் வந்து பெரிய பெரிய பிரச்சனைலாம் நடக்குது. இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா, அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா, அதெல்லாம் தேவையில்லை. லவ் இருக்கணும் தான். அதே சமயத்தில் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலான்றது வந்து இந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்திருக்கு. காமெடியாக சொல்லியிருக்காங்க. தேவதர்ஷினி மேடம், அப்புறம் இவங்க சரண்யா மேடம் வந்து உண்மையிலேயே செம்மையாக பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்லாம் வந்து அவங்க தான் இப்போ படத்தை வந்து போர் அடிக்காமல் கொண்டு போகிறாங்க. சாங் வந்து மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு சார். ஒரு 2 சாங் நல்லா இருக்கு. ஹீரோ வந்து புது படம் மாதிரி பண்ணலை ராஜு சார். ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ஹீரோ கிடைச்சதாக தான் சொல்லணும். குறிப்பாக வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் இருக்கும் கதையில், ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சீன். அது வந்து பாருங்களேன், அடிக்கடி வரும் அவங்களுக்கு, மீம்ஸ்லாம் போடுவாங்க. நல்லா
இது இது அதாவது இந்த லவ்வை வச்சு இத்தனை வருஷம் தமிழ் சினிமா ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, லவ்வை கடந்து போகணுன்றது வந்து ஒரு கொஞ்சம் நல்ல மோட்டிவில் சொல்லியிருக்காரு அந்த ப்ரொடியூசரு. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம். லவ் வந்து வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட் இல்லை, தேவை தான், அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாதுன்றது இந்த படம் நல்ல மெசேஜ் இது ஆக்சுவலி. இந்த ஜென்ரேஷனில் இப்படி இருக்கு, இப்போது எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி மாறுறீங்க, லைக் முன்னாடி இருந்ததே பெட்டராக தானே இருந்தது, அதோட இம்பார்ட்டன்ஸையும் சொல்லி புரிய வச்சுருக்காங்க. இப்போ நிறைய டிவோர்ஸஸ்லாம் நடக்குது, அதை வந்து ரொம்ப அசால்ட் ஆகிட்டு வருது. இப்போ அது வந்து அந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹீரோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த எமோஷன் சீனு, ஃபைட் சீன்லாம் வரும், அதில் நல்லா காமிச்சிருந்தாங்க. எமோஷன் சீன்லேயும் அவர் ஒரு என்ன சொல்லியிருந்தில்ல, பிரேக்கப் டைம்லலாம் நல்லாவே ஆக்டிங்கை நல்லாவே காமிச்சிருக்காங்க. நீங்கள் நார்மலாக பிரேக்கப் சீன் மாதிரி இல்லாமல் அவர் ஆக்டிங் அதில் வெளிப்படுத்தியிருப்பார். யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிக்குன்னு சொல்கிறீங்களா? லவ் பண்ணுறவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன ரீசனா, இப்போ லவ் பண்ணாதவங்க இருப்பாங்க தெரியுமா, லவ் பண்ணி ஏமாந்தவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிற மாரி இந்த படம் இது. அதான் ஒரு ரீசன். கதை சூப்பர் கதை. ஆனால் நான் கதை நல்லா இருக்காது, அண்ணன் ரொம்ப நார்மலாக நடிச்சிட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சேன். லாஸ்ட்டில் பார்க்க மேலே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. காமெடிஸ் வந்து டிவியில் பார்த்ததோட நான் பிக் பாஸில் நிறையா பார்த்துருக்கேன். 24/7 தான் பார்ப்பேன், எப்பயுமே பிக் பாஸ் பார்ப்பேன். ஓகேவா, அதில் பார்த்ததோ இதில் பெட்டராக தெரியுது நான் யோசிக்கிறேன். இந்த ஜென்ரேஷன் பற்றி பேசியிருக்காங்கன்னு ரீசனா, இந்த ஜென்ரேஷனில் பொறுத்தவரைக்கும் இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு வந்து உண்மையாக பண்ணுதான் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம உண்மையாக பண்ணுவோம், ஆனால் அவங்க பண்ணுறாங்களா இல்லை நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதான் ரீசனு. நான் என்ஜாய் பண்ணது கொஞ்சம் லவ் சீன் நல்லாயிருக்கும், அப்போ காமெடி நல்லாயிருக்கும் தான் என்ஜாய் பண்ணிட்டோம். இது எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. கொஞ்சம் சைட் சவுத்து இருக்கலாம், மற்றபடி நல்லா இருந்துச்சு படம். ஒரு தடவை பார்க்கலாம். ராஜு அவர் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நான் அவர் ஃபஸ்ட்டு படம்னால எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது. நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். ஆமாம், இந்த ஜென்ரேஷன் எப்படி, இந்த ஜென்ரேஷன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணோம், அதெல்லாம் உள்ள சொல்லியிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சு இந்த ஜென்ரேஷன் எனக்கே கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சு. அப்போ எனக்கு என்னோட கொஞ்சம் இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அதுதான் அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஃப்ரெண்டுக்காண்டி அவர் வந்து அவர் ஃபஸ்ட்டில் அவர் விட்டுட்டு போவார். ஆனால் அவங்க வந்து அவன் ஃப்ரெண்டுன்னு தர அவங்களுக்கு லவ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் அந்த சீனை கொஞ்சம் தவிர்த்துட்டு வேறு காரணமாக அவர் பிரிஞ்சிருக்க மாதிரி காட்டிக்கலாம். வேறு காரணமாக பிரிஞ்சிருக்கு. ஒரு ஆளாக பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபஸ்ட்லேருந்து நல்லா இல்லை, சூப்பராக போகுது. ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, யதார்த்தமாக பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு. யூஷுவல் ஸ்டோரி தான், பட் கதையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கு, பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தோடைய கலவைகள் இருந்தாலுமே நம்மளுடைய ராஜுவோட ஆக்டிங் வந்து ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு அவர். ஓவராலாக மியூசிக்கும் நல்லாயிருக்கு, டைரக்ஷனும் நல்லாயிருக்கு. யூஸ்வலாக நிறைய படத்தோடைய மிக்ஸ் இருக்குது இதில் உள்ள, லைக் காதலுக்கு மரியாதை, ஷாஜகான், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோலும் வந்து விக்ராந்த் பண்ணியிருக்காரு.